எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்பதான் ரஷ்யா உக்ரைன் வார் ஓரளவுக்கு அமைதியா இருக்கு. அடுத்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு சொல்றதை விட பாலஸ்தீனத்து மீது இஸ்ரேல் தாக்குதல் போர் தொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா சார்? ருஷ்ய உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வரல. என்னன்னா ருஷ்யா பல இடங்கள்ல தோற்று பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில். இரண்டாவது, இந்த போருக்கு ருஷ்யாவுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கு. புத்தின் அரசுக்கு எதிராக ஒரு ராணுவ தளபதியை கலகம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் உருவானி இந்த ராணுவ தளபதியை அவர்கள் கொலை செய்துட்டாங்க. ருஷ்யா கொண்டுடுச்சு. ருஷ்ய மக்கள் மத்தியில் இந்த போர் குறித்து மன நிறைவில் எதிர்ப்பு இருக்கு. ருஷ்ய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அதனால வேண்டி கொஞ்சம் ஒரு அமைதியானது போல தெரியுது. ஆனால் எந்த நேரமும் அது மீண்டும் வலுவாக வெடிக்கலாம். போர் இறுதியா முடிவுக்கு வரணும். அதுதான் நம்ம வேண்டது. இல்லைன்னா அந்த போர் ஒரு அணு ஆயுத போராக மாறக்கூடிய ஆபத்து இருக்கு. ருஷ்யா எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அணுகுண்டு என்கிற பேரழிவு ஆயுதத்தை பயன்படுத்தினால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும். எனவே நாம் அந்த போரை நாம் ஆதரிக்கல, நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க அதே போல பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது இன்னைக்கு நேற்று இல்லை. 1948 தொடங்கி பல முறை இந்த போரை நடத்தியிருக்கு. ஏதோ இப்பதான் போர் தொடுத்துச்சு என்பதெல்லாம் இல்லை. 67 6 நாள் போர், 73 யாம் கிப்பூர் வார், ரொம்ப அண்மை காலம் வரைக்கும் தொடர்ந்து காசா முனை மீது விட்டு விட்டு குண்டு போடுவதும் படையெடுப்பதுமாக இருக்கு. எனவே இது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற போர் என்பதுதான் சரி. அதற்கு எதிராக ஒரு தற்காப்பு போரைத்தான் பாலஸ்தீன மக்கள் அந்த காசா முனையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. சரி, இதுல ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதற்காக தான் இந்த போர் அப்படின்னு இஸ்ரேல் சொல்ற காரணம் ஏற்புடையதா இருக்குதா சார்? இல்லம்மா, அது ஏற்க முடியாது. ஏனென்றால் இஸ்ரேல் இன்னொரு நாட்டினுடைய மக்களை வெளியேற்றிவிட்டு அங்கு உருவாக்கப்பட்டது. சயோனிசம் என்று ஒரு கொள்கை இருந்துச்சு. அது என்ன? உலகத்தில் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும். ஏன் யூதர்கள் 2ஆம் உலகப் போர்ல பெரிய அளவில் இன அழிப்புக்கு ஆளானார்கள். ஐரோப்பாவில் 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே பாதுகாப்பான ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு எங்க வரணும்? யார் அவர்களை அழித்தார்களோ அந்த நாட்டில் வரணும். ஐரோப்பாவில் வரும். ஜெர்மனியில ஒரு பகுதியை பிரிச்சோ, போலந்துல ஒரு பகுதியை பிரிச்சோ, ஆஸ்திரியாவில் ஒரு பகுதியை பிரிச்சோ, இத்தாலியை பிரிச்சோ அந்த நாட்டை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? பைபிள்ல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு தொலைதூரத்தில் இருக்கிற அராபியாவுக்கு போய் அங்க பாலஸ்தீனர்கள் அமைதியா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை பிடித்து கொண்டார்கள். அதுக்கு ஐநா உதவியது. ஆனா ஒதுக்கி கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு மேலேயும் கைப்பற்றி கொண்டார்கள். சயோனிசத்துடைய முழக்கம் என்ன தெரியுங்களா? A land without a people for a people without a land. நிலமில்லாத மக்களுக்கு மக்கள் இல்லாத நிலம். ஆனா மக்கள் இருந்த நிலம் தான் அந்த பாலஸ்தீனம். ஆனா அந்த மக்கள்லயே அவங்க மதிக்கல. அவர்களை விலங்குகளை போல, புல் பூண்டுகளை போல, காட்டு உயிர்களை போல மதித்து அந்த மக்களை அழித்து வெளியேற்றி தான் கைப்பற்றின. இன்னைக்கும் அதே தான். பாலஸ்தீனர்களை அவர்கள் மனிதர்களா மக்களா மதிக்கல. இந்த காட்டுக்கு போய் வேட்டையாடுறவன், நான் இத்தனை சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், இத்தனை யானையை சுட்டு தங்க எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேலிய படை என்ன சொல்லுது? நாங்கள் இத்தனை பாலஸ்தீனர்களை கொன்றோம், பாலஸ்தீனர்களை பூண்டோடு அழிப்போம், காசா முனை முழுவதையும் மனிதர்களே இல்லாம மாற்றுவோம் என்று அந்த நாட்டோட பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் சொல்றார். அதனால இஸ்ரேல் சொல்வது எந்த விதத்திலும் உண்மையும் இல்லை, நியாயமும் இல்லை. இஸ்ரேல் நடத்துகிற போர் அநீதியான போர், இன அழிப்புக்கான போர். சரி, இப்போ ஹமாஸ் போன்ற அமைப்புகள் கட்டாயம் இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியாது. அதாவது இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏவுகணைகள் கண்டிப்பா ஹமாஸ் கிட்ட இல்ல. ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு சின்ன ஆயுதங்களை வச்சு அவங்களை எதிர்க்கிறாங்க. இதை பயன்படுத்தி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை உருகுலைக்குது. ஹமாஸ் போன்ற அமைப்பினரோட நோக்கம் என்ன சார்? அதாவதுங்க, பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுடைய தாயகம். அந்த தாயகத்தை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டார்கள். உலகம் ஒத்துழைத்து பறிக்கிறதுக்கு உதவியது இஸ்ரேலுக்கு. ஏன்னா அவங்க 2ஆம் உலகப் போர் காலத்துல யூதர்கள் பெரிய அளவில் இன அழிப்பு செய்யப்பட்ட மக்கள்.
எனவே அவர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக பைபிள் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமின்னு சொல்றாங்க, பிராமிஸ் லேண்ட் என்று அதை அவர்கள் கையில ஒப்படைத்தார்கள். அவங்க அந்த பாலஸ்தீனம் என்பது ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம், மக்கள் இல்லாத ஒரு ஆள் இல்லாத நிலம் அல்ல. அதைத்தான் இவர்கள் கையில கொடுக்கிறாங்க. அவங்க அந்த மக்களை அடித்து விரட்டி விட்டு பல தாக்குதல்கள் நடத்தி அடித்தொழிப்புகள் செய்து ஊர் ஊராக கொளுத்தி அந்த நிலம் முழுவதையும் கைப்பற்றி கொண்டார்கள். எனவே இந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள் நடத்துகிற இந்த போர் என்பது தங்களுடைய தாயகத்தை மீட்டுக் கொள்வதற்கான போர். அது இஸ்ரேலை அழிப்பதற்கான போர் அல்ல. இஸ்ரேல் தான் பாலஸ்தீனத்தை அடியோடு அழிப்பதற்கான ஒரு போரை நடத்தும். அவங்கள்ட்ட பணம் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, அமெரிக்க ஆதரவு இருக்கு. ஆனா எத்தனை இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை வேட்கையை அழித்து விட முடியாது. இப்ப பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடுகளும் இருக்கு. ஈரான் ஆதரிக்கிறது, அரபு நாடுகள் ஆதரித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரபு மக்கள் பாலஸ்தீனத்தை தான் ஆதரிப்பாங்க, அரசுகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டால். நடுநிலையாளர்கள், ஜனநாயக சக்திகள், உலகெங்கும் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அமெரிக்காவிடம் தொழில்நுட்பம் இருக்கு, அது இஸ்ரேலுக்கு தொழில்நுட்பம் கொடுக்குது, இஸ்ரேலிடம் ஆயுதம் இருக்கு என்பதெல்லாம் வியட்நாமிலையும் சொல்லப்பட்டது. வியட்நாம் ஒரு ஏழை நாடு, பின்தங்கிய நாடு, ஒரு சிறிய நாடு. அந்த நாடு ஹோசிமின் தலைமையில் விடுதலைக்காக போராடிய போது அமெரிக்கா குண்டு வீச்சுகளை நடத்தியது. ஜமக்கால குண்டு வீச்சுன்னு சொல்லி B-52 குண்டு வீச்சு விமானங்களை பயன்படுத்தி நாப்பாம் குண்டுகளை வீசியது. ஆனா இறுதியில் யார் வெற்றி பெற்றார்? வியட்நாம் தான் வெற்றி பெற்றது. அமெரிக்கா தலைதெறிக்க ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே அப்படித்தான், தொழில்நுட்பம் மட்டுமே ஜெயிக்கிறார். இப்ப ஈழத்தின் மீது படையெடுத்தது இந்திய படை, IPKF சொல்லி. இந்திய படையிட்ட தொழில்நுட்பம், ஆள் பலம், பனை பலம், படை பலம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள்கிட்ட அப்படி பெரிய பலம்லாம் இல்லை, சிறிய நிலப்பரப்பு தான். ஆனா விடுதலை வேட்கை இருந்துச்சு, யாருக்கும் பணிய மாட்டோம் என்ற உறுதி இருந்துச்சு. அதனால் இந்திய படையை வெளியேறுமாறு செய்தார்கள். உலகத்துல பல உதாரணங்கள் சொல்லலாம். எனவேதான் நாம் சொல்றோம், எது நியாயமோ, எது வரலாற்று வழியில் நியாயமோ, எந்த மக்கள் பக்கம் நியாயம் இருக்கோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்களே தவிர படைபலம், தொழில்நுட்ப வலிமையை கொண்டெல்லாம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ வெற்றி பெற முடியும் என்பது தவறு. அழிவை ஏற்படுறதுனால நம்ம போர் வேண்டாம்னு சொல்றோம், போர் நடத்த வேண்டாம், போரை நிறுத்துங்கள்னு சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே ரஷ்ய யுக்ரைன் போர்னால உலகம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு ஒரு அணு ஆயுத போர் மூலக்கூடிய ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கூடுதலா இந்த போர் சேரும் போது உலக நிலைமை மிக மோசமாயிடும். சாமானிய மக்கள் தினமும் ஆயிரக்கணக்கில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை பாலஸ்தீன அராபியர்களானாலும் இஸ்ரேலிய யூதர்களானாலும் மக்கள் கொல்லப்படுவதை எதிர்த்தோம். மக்களை கொலை செய்யக்கூடாது. மக்களை கொலை செய்து அந்த எண்ணிக்கையை காட்டி நாங்கள் 1000 பேரை கொன்றோம், 2000 பேரை கொன்றோம் என்று பெருமை பேசுவது ஒரு அவலமான நிலை. அதை நாம் மறுக்கிறோம், தடுக்கிறோம். ஏற்கனவே இந்த பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடைபெற்று 1993 ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. ஆஸ்லோ ஒப்பந்தம்னு பேர். நார்வே தலைநகர் ஆஸ்லோல கையொப்பம் விட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தாமல் பாலஸ்தீனத்தை அழிக்கிற முயற்சியில் தான் இஸ்ரேல் ஈடுபட்டது. அந்த ஒப்பந்தத்துக்கு உத்தரவாதம் அளித்த நாடுகள் அமெரிக்கா முக்கியமான நாடு. அமெரிக்கா இன்றைக்கு இஸ்ரேலை கண்டிக்காமல் இஸ்ரேலை ஆதரிக்கும். பாரம்பரியமாக பாலஸ்தீன போராட்டத்தை கூட்டுச்சாரா இயக்கம் ஆதரிச்சிச்சு. 90கள் வரைக்கும் இந்தியா கூட்டுச்சாரா இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தது. இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்துச்சு, ஐநாவில் ஆதரிச்சது, மற்ற இடங்கள். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அப்பையிலிருந்து இந்த சரிவு தொடங்கிடுச்சு. ஆனா இப்ப மோடி பகிரங்கமாகவே பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவு, இஸ்ரேலுக்கும் ஆதரவுன்னு கொஞ்ச நாள் முன்னால்தான் சொன்னார். ஆனா இப்ப பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலை ஆதரிக்கிறார். இஸ்ரேலினுடைய இந்த இன அழிப்பு போரை ஆதரிக்கிறார். அவங்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் எதிர்ப்பு அரசியல், அமெரிக்க ஆதரவு அரசியல் இந்த நிலையை கொண்டு வந்து விட்டுச்சு.
இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர். ஆனா இந்தியாவினுடைய இந்த முயற்சி சேர்ந்தாலும் இஸ்ரேலால் வெற்றி பெற முடியாது. அதுதான் உண்மை. சரி, இப்போ நீங்களே வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அமெரிக்காவ பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா வந்து போர் விதிமுறைகள வந்து கடைபிடிக்கிறத வந்து நம்ம பெருசா பார்க்க முடியல. இந்த இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி இன்னும் நிலத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமா? பாலஸ்தீனத்த உருகுலைக்க முடியுமாங்கிற மாரி தான் பயன்படுத்துறாங்க இந்த சந்தர்ப்பத்த. இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு உலக நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிக்காதது ஏன் சார்? அமெரிக்கா எத்தனை முறை இந்த முயற்சிகளில் தோல்வி கண்டாலும் மீண்டும் மீண்டும் பழசை தான் செய்யுது. நாம் என்ன பார்த்தோம்? மிக அண்மையில ஆப்கானிஸ்தான்ல ஓடுனுச்சா இல்லையா அமெரிக்கா? ஆப்கானிஸ்தான்ல தலிபானை எதிர்த்து போர் புரிந்து தலிபானை தோற்கடிக்க முடியாமல் வெளியேறி ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் அமெரிக்க படைகள் செய்த மனித உரிமை மீறல்கள், கொடுமைகள் இன்னைக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவுக்கு உதவியாக போன ஆஸ்திரேலிய ராணுவம் அங்கு செய்த கொடுமைகளை பற்றி ஆஸ்திரிய நாடாளுமன்றமே விவாதித்து அதை பற்றி விசாரித்துக் கொண்டது. அதனால இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அமெரிக்கா இந்த கொடுமைகளை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக செய்வதற்கு உடந்தையாக காரணம் என்னன்னா, அந்த பகுதியினுடைய எண்ணெய் வளம். அரபு நாடுகளை பெட்ரோல் விலையை குறைக்க வைக்கணும், பெட்ரோல் வாங்கறதுக்கு அவர்களை மிரட்டணும். சவுதி அரேபியா, குவைத் இந்த நாடுகள்ல பெரிய அளவில் எண்ணெய் வளம் உள்ள நாடுகள். இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் நோக்கம். கடந்த காலத்தில் ஈராக் மீது இப்படிதான் போர் நடத்தினாங்க, ஆப்கான் மீது போர் நடத்தினாங்க. அதெல்லாம் அமெரிக்கா தோற்று போச்சு. இப்ப மீண்டும் இஸ்ரேல் வழியாக செய்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில அரபு நாடுகளில் நடத்துகிற கடைசி போராக இருக்கும். பாலஸ்தீனம் விடுதலை பெறுகிற போது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் ஒழிந்து போகும். அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இருக்கட்டும், ஆனா இஸ்ரேல் எப்படி இருக்கணும்? மதம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது என்று இஸ்ரேலுக்குள்ளிருந்தே குரல் வருது. பாலஸ்தீன அரபியர்கள்னா அவங்கள வந்து கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் மூன்று மதத்தினருக்குமான புனித தலங்கள் கிழக்கு ஜெருசலத்துல இருக்கு. அலெக்சா மசூதி அங்க இருக்கு. முஸ்லிம்கள் மக்கா மெதினாவுக்கு அடுத்தபடி அதை தான் புனித தலமாக கருதுகிறார்கள். அதே போல யூதர்களுக்கான வழிபாட்டு தலம், கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த இடம் அங்கதான் இருக்கு. இதுல அமைதியா நீண்ட காலமா அவர்கள் தனித்தனி வழிபாடுகளை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் அந்த ஜயோனிஸ்டுகள், யூத வெறியர்கள் அந்த மசூதிக்குள்ள நுழைஞ்சு, அலெக்சா மசூதிக்குள்ள நுழைந்து எச்சில் துப்புகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க படங்கள்ல பாக்குறீங்களா இல்லையா, அந்த காசா முனையில நிறைய மசூதிகள் குண்டு போட்டு தகர்க்கப்படுது. மசூதிகளை இடிக்கிறாங்க. நம்ம மசூதி இடிப்பு புகழ் நரேந்திர மோடி ஆதரவு அதனாலேயே கூட கிடைக்கலாம். இங்கேயும் இவங்க பாபர் மசூதியை இடித்த கூட்டம், அங்க ஏராளமான மசூதிகளை இடித்து தள்ளுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அல்லாஹூ அக்பர்ங்கிற முழக்கத்தோடு அதை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால வேண்டி அமெரிக்காவுடைய முயற்சி தோற்கும், இஸ்ரேலுடைய முயற்சி தோற்கும். நாம் பாலஸ்தீன மக்களின் வெற்றியை விரும்புகிறோம், ஆனா போரை விரும்பவில்லை. போரை தவிர்த்து அரசியல் வழிகளில், அமைதி வழிகளில் பாலஸ்தீன மக்களின் தாயகம் மீட்கப்படுவதை உறுதி செய்யும். அதை நாம் இந்திய அரசிடம் வலியுறுத்தும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் நாம பார்க்கக்கூடியது, ஒரு யுத்தம் நடந்தா அந்த விதிமீறல்கள் குறித்து பேசப்படும், அதுக்கான கண்டனங்கள் வந்து ஏதும். ஆனா இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு வந்து எதிரா எதுவும் பேசாம இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தனிக்காட்டு ராஜாவா பவனி வர்றதோட பின்னணி என்ன? இதுல உள்ள அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உலக அளவிலேயே எதேச்சாதிகாரங்கள், இன ஒடுக்குமுறை, இன அழிப்பு அரசுகள் ஒன்று சேர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றாங்க. மனித உரிமைகள், ஜனநாயகம் பேசுகிற அமெரிக்கா அவர்களோடு நிற்குது. அண்மை காலம் வரைக்கும் பிரேசில்ல பொல்சனாரோ அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தார். அண்மையில் தான் அவர் தோற்று போனார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தார். இந்த வரிசையில் தான் நம்ம நரேந்திர மோடியும் சேர்றார். இஸ்ரேலில் இப்ப பிரதமராக இருக்கிற நெட்டன்யாகு அப்படிப்பட்ட ஒருத்தர். நெருக்கடிகளை காலத்துல கூட
மிக கடுமையான அடக்குமுறை சட்டங்கள் இருந்த போதும் கூட, கொரோனா காலத்திய பெருந்தொற்று கால கட்டுப்பாடுகள் இருந்த போதும் கூட இஸ்ரேலிய மக்கள் நெட்டன்யாகுவை எதிர்த்து தொடர்ந்து போராடினார்கள். இஸ்ரேலினுடைய உச்ச நீதிமன்றத்தை தன் கைக்குள் அடைப்பதற்கு நெட்டன்யாகு முயற்சி செய்கிறார் என்று குற்றஞ்சாட்டாங்க. நம்ம இங்க எப்படி பாஜக அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது உலகத்திற்கு நல்லதில்லை. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய மதத்தை ஒழித்து விடுவது, அங்க யூத பெரும்பான்மை, யூத பேரினவாதம், இந்தியாவில் இந்து பேரினவாதம், இந்துத்துவம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் கொண்டு இந்த புது தாராளியம்னு சொல்றோம் பாருங்க, நியோ லிபரலிசம். அந்த நியோ லிபரலிசத்தினுடைய சர்வாதிகாரத்தை ஏற்படுத்துகிற முயற்சி தான் இது. இதற்கு எதிராகத்தான் எல்லா நாடுகளையும் மக்கள் போராடுறாங்க. பிரேசில் மக்கள் பொல்சனாரோவை தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப லூலுன்னு வேற ஒருத்தரை பிரதமராக எடுத்திருக்கிறாங்க. பல லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல அமெரிக்க ஆதரவு ஆட்சிகள் தோற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்ப உலக அளவில் பாத்தீங்கன்னா கியூபா மீதான தடையை அமெரிக்கா விதிக்குது. இதை எதிர்த்து ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தால் அமெரிக்காவோடு சேர்ந்து ஓட்டு போடுகிற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான். அத்தனை நாடுகளும் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒண்ணு சேர்றாங்க. அவங்க ரெண்டு தான் இப்ப முக்கியமான கூட்டு. அதனால்தான் உனக்கு நான் துணை, எனக்கு நான் துணை என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்படுகிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள், போர்களை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதற்கான தீர்வை நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதாங்க, ஒன்று, இந்த போரை நம்பி, போரை ஒரு பொருளியலாக கொண்டு, போரே ஒரு பொருளாதாரம். அமெரிக்காவும் போர் என்பது அது வெறும் சண்டை மட்டும் இல்ல, அரசியல் மட்டும் இல்ல, அதுல ஒரு பொருளியல் இருக்கு. ருஷ்ய உக்ரைன் போர்ல ருஷ்யா பெரிய ராணுவம் வச்சிருக்கு, நிறைய ஆயுதங்கள் வச்சு. எப்படி இவ்வளவு நீண்ட காலம் உக்ரைன் அதை எதிர்த்து நிக்குது? உக்ரைன் மக்களுடைய உறுதி மட்டுமல்ல காரணம், அவர்களுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா வழங்குகிறது. ட்ரோன் போன்றவைகள் அங்கிருந்து வருது. இதெல்லாம் என்ன ஓசிக்கா கிடைக்குது? இல்ல. இவை அனைத்துமே பொருளாதாரம். அமெரிக்க பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அமெரிக்காவினுடைய பொருளியல் அமைப்பையே மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். ராணுவம் சார்ந்த தொழில்துறை தான் அங்கு ஆதிக்கம் செலுத்துவது. போர் விமானங்கள், இப்ப நீங்க இந்த கொரோனா வந்த போது அமெரிக்க மருத்துவமனைகள்ல வென்டிலேட்டர் இல்லைன்னு சொன்னாங்க. வென்டிலேட்டர் இல்லைன்னு சொன்னாங்க, அதாவது ஆக்சிஜன் கொடுப்பதற்கான கருவி இல்லைன்னு. அப்ப நோம் சோம்ஸ்கி சொன்னார், அமெரிக்கா எவ்வளவு இரக்கமில்லாத அரசு. ஒரு பக்கம் அணுகுண்டுகளை குவித்துக் கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் வென்டிலேட்டர் கூட இல்லைன்னு சொல்லுது என்று. அவங்களுடைய தொழில்துறை அனைத்துமே அயல் நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி, போர் விமானங்கள் ஏற்றுமதி, குண்டு ஏற்றுமதி, அணுசாதனங்கள் ஏற்றுமதி, இதைத்தான் சார்ந்து. அப்ப தொடர்ந்து உலகத்துல எங்கேயாவது போர் நடந்துகிட்டே இருந்தாதான் அமெரிக்காவில் தொழில் செழிப்பா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். முதல் உலக போர் தொடங்கி ஒவ்வொரு போரிலும் செழிப்படைந்த நாடு எதுன்னா அமெரிக்கா தான். இப்ப ஈரான் ஈராக் 10 ஆண்டு போர் நடந்துச்சு. 10 ஆண்டு ரெண்டு பக்கமும் ஆயுதம் வித்து சம்பாதிச்ச நாடு அமெரிக்கா. இப்ப உக்ரைன் போரை ஒட்டி அமெரிக்காவுடைய தொழில்துறை வளமா இருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்புறாங்க. எல்லாமே கடன், எல்லாமே டாலர் தான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுக்கணும், அல்லது தங்கம் கொடுக்கணும். அப்ப உலக மக்களுடைய வளங்கள் எல்லாமே, நம்ம சாதாரண தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா காசை கரியாக்குகிறாயேன்னு கேட்போம். இங்க உலக அளவில் காசை கரியாக்கி பல மக்களுடைய செல்வ வளங்களை எல்லாம் கரியாக்கி தங்களுடைய பொருளாதாரத்தை செழுமைப்படுத்திக் கொள்வது. போரற்ற ஒரு உலகத்தை அமெரிக்கா விரும்பல, அமெரிக்க மக்கள் விரும்புறாங்க. கடந்த காலத்துல எப்படி வியட்நாம் போரின் போது வியட்நாம் மீது கை வைக்காதே, ஹேண்ட்ஸ் ஆஃப் வியட்நாம் என்று போராடினாங்க. அமெரிக்க இளைஞர்கள் போராடினாங்க, ஐரோப்பிய நாடுகளின் இளைஞர்கள் போராடினாங்க. அதுபோல இன்றைக்கு பாலஸ்தீனத்தின் மீது கை வைக்காதே என்று அமெரிக்க மக்கள் போராடுவாங்க. இன்னும் சொல்ல போனா யூதர்களே போராடக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற போது அப்படிதான் இந்த போருக்கு தீர்வு காண முடியும். நாம் போர் நடத்தி தீர்வு காண்பதற்கு எதிரான ஒரு மனநிலையை உலகத்தின் பொது உளச்சான்றாக உருவாக்கணும்.
போர் எங்கேயும் நடக்கக்கூடாது, போரில் ஈடுபடாமலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நிலைமையை உலக அரசியல் நம்ம கொண்டுட்டு வரலாம். ஐநாவால் இந்த போரை நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னா, இப்ப கடந்த காலத்துல ஈராக் மீது அமெரிக்கா படையெடுப்பதற்கு தீர்மானம் போட்டாங்க. முதல்ல ஐநா பேர்ல அமெரிக்கா தலையிட்டு, அப்புறம் ஐநா அனுமதிக்கவில்லை என்றதும் ஐநா ஒதுக்கிட்டு தானாகவே அது போய் தலையிட்டுச்சு பிரிட்டனும் அமெரிக்காவும். இப்படி ஐநாவை அவங்க மதிக்கிறது இல்லை. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று ஏற்கனவே ஐநாவில் ஒரு தீர்மானம் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இஸ்ரேலின் இந்த போரை கண்டிக்கணும், இஸ்ரேலிய படைகளை விலகிக் கொள்ளுமாறு கேட்கணும். இதுக்கெல்லாம் லாயக்கப்படல. ஐநாவால் உலகத்தில் நடக்கிற இனக்கொலைகளை தடுக்க முடியாது, போர்களை தடுக்க முடியாது என்றால் இந்த பழைய உலக ஒழுங்கை கடைபிடிக்கிற ஐநா, வல்லரசுகளுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த ஐநா வழக்கொழிந்து போகும். புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்த வேண்டிய தேவை போராடுகிற தேசங்களுக்கும் மக்களுக்கும் ஜனநாயக அரசுகளுக்கும் உண்டு. அந்த கட்டத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியாவில் ஆளுங்கட்சியுடைய நிலை வேறாகவும் எதிர்கட்சிகளின் நிலை வேறாகவும் இருக்கு. இப்ப நம்ம தமிழக அளவில் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம், இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் எல்லாம் இதில் ஒன்றுபட்டு ஒரு நிலை எடுக்கணும். வியட்நாமுக்கு ஆதரவாக நம்ம கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாம் ஈழத்துக்கு ஆதரவாக நிலை எடுத்திருக்கிறோம். அதுபோல நம்முடைய குரல் பாலஸ்தீனத்திற்காக ஒலிக்கணும். இந்திய அரசினுடைய இப்போதைய போருக்கு ஆதரவான, இஸ்ரேலுக்கு ஆதரவான கொள்கையை மாற்றுமாறு நாம் கோரிக்கை வைக்கணும். இந்த அரசுக்கு எதிராக நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மோடி ஆட்சிக்கு எதிராக இதை ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக எடுத்தோம் என்றால் நம்மால் இந்திய மக்களுடைய குரலை இந்திய அரசின் வாயிலாக ஐநாவிலும் உலக அரங்கத்திலும் ஒலிக்க செய்ய முடியும். இது ஒரு நீண்ட கடினமான பணி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் இதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்வோம். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. மிக்க நன்றிமா.